அது 14 தலைமுறை எங்கட சரித்திரம். அதோட வெள்ளியை நடத்தி கொண்டு வர சகல கோயிலும் வெள்ளி நடந்தே வருகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க நாளைக்கு வேள்விக்கு. அப்போ வெட்டினா பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆடு பார்க்குறதுக்கு. உயிர் விலைன்னு சொன்னால் ஒரு 6 லட்சம் டாலர். நாளைக்கு அது வெளியில் வெட்டினா அது வேற விலை. 2 லட்சம் ஒரிஜினல் விற்கிறாண்டா 5 லட்சம். இந்த கல்யாண வீடுகள் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி பெரிய லைட்டுகள் எல்லாம் போட்டு இங்கே வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு ஆடு நிற்கிது பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான ஆடு உண்டு, நல்ல கட்ட ஆடு உண்டு. இந்த கம்பளி இது மாதிரி இருக்குது. வணக்கம், நான் உங்கள் சத்யன். நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் வேள்வி திருவிழா தான் பார்க்க போகிறோம். கணவர் எதிர்பார்த்து இந்த கவுனாவத்தை வேள்வி திருவிழா தான் பார்க்க போகிறோம். அது கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தில் தான் நடக்க போகுது. அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு விடிஞ்சா இந்த வேள்வி நடக்க போகுது. இன்றைக்கு அவை வளர்த்த ஆடுகளை பார்வைக்கு ஆக்கள் பார்க்கறதுக்கான்னு சொல்லி தங்களோட வீடு வாசல்களில் கட்டி வச்சிருந்து ஆக்கள் போய் அதில் பார்க்குற மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஆடுகள் கட்டியிருந்தாலுமே இந்த கோயிலை சுற்றி வர உள்ள இடங்கள்ல லட்சக்கணக்கில் மக்கள் குவிஞ்சு இந்த ஆடுகளை போய் பார்வையிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கணவர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னாதான் நம்ம அடுத்த வீடியோ ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஆடுகளை கொண்டு போகிறதுக்காண்டி இந்த டிராக்டரில் இந்த மேலே இதுகளெல்லாம் கட்டிக்கொண்டு நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். அப்படியே நாங்கள் இங்கே ஆடு நிற்கிற அந்த வீட்டை தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆடு நாங்கள் வளர்க்குறது இதாகத்தான் பிரம்மாண்டான கோயில் வேள்விக்கு வளர்த்து ஒரு வளர்க்குற மாதிரி தான் ஆட்டை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஆடுகள் சேனப்பட்ட ஆட்கள் இந்த கோயில் வேள்விக்காக ஜனங்கள் இந்த வேள்வியை பார்க்கறதுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆடு இப்போ சாதாரணமாக வளர்க்குற ஆட்டை விட இந்த வேள்விக்காண்டி வளர்க்குற ஆடு தான் பெரிய ஆடு. தனியாக பெரிய இனமண்டு இருக்குதோ இல்லாட்டி இதுக்கண்டு இனங்கள் எடுத்து குட்டிகள் எடுத்து தான் இந்த ஆடுகள் பண்ணி எடுத்து வளர்க்குறது. ரைட். அதான் எல்லா ஆடுகளும் பார்த்தாலே எல்லாம் சும்மா தோளளவு உயரம் நிற்கும், அவ்வளோ பெருசு. ஆளை விட ஆடு தான்
வளர்த்தி கூட அப்படித்தான் இந்த கோயில் பாடி எல்லா இடத்துலையுமே அதிகமே வளர்த்து கொண்டு வரோம். வேர்ல்டு நேரத்தில் கிடாயில் சாகிறது என்ன காரணம் என்ன? ரெண்டாவது அந்த ஒரு பக்கம் சரியான வெதர் பிரச்சனையோடு பக்திகளுக்கு ஒரு பக்கம் மற்றது அந்த சாப்பாட்டு தன்மையோட அடுத்து எப்படித்தானே சாப்பாடை வந்து நீங்கள் சும்மா சாப்பிட்றதுல தான் நீங்கள் சீத்துறது அப்போ ஒரு உடம்புக்கு வந்து ஒரு கணக்கான ஜீரணிக்கிற மாதிரி சாப்பாடு இருந்தால் தான் அதை சமாளிக்க முடியும். உன்னோட உடம்புக்கு மீறிய தள்ள என்ன நடக்கும், அதுக்கு சுவாசிக்க எல்லாம் கஷ்டம். அதெல்லாம் அந்த பிரச்சனை அதுக்காக தான் இந்த ஆடு வளர்ச்சி அது சாகிற காரணம். மற்றபடி இது வரைக்கும் ஆட்டு வளர்ப்பில் எவ்வளவு லாபம் கண்டிருப்பீங்க? லாபம்னு சொல்லி லாபம் இல்லை, இது ஒரு லாபம் வந்து ஒரு என்ன ஆசை காட்சிக்கிறோம். ஆசைக்காக நாங்கள் வளர்த்து விடுவோம், வரிய செய்யணும், அந்த பேர் விழா கொண்டாடணும். நாங்கள் அது இது மற்றபடி கவனத்தில் நீங்கள் ஆடு வாக்கண்டா கவனத்தான் எட்டு சொல்லி சொல்லலாம். கவுனாவத்தைக்கு ஆடு வளர்க்குறதுன்றது ஒரு நீங்கள் பார்க்கலாம். பேருக்கும் உங்களுக்காண்டி தான் வளர்த்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆட்டுக்குமே செலவு பார்த்தாலே அந்த வரும் நம்பிக்கையோட கோயிலுக்கு வந்து ஒரு இது பறி கொடுக்கும் போது ஒரு விசுவாசமா தான் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் பாராட்ட. சரி அண்ணா. இந்த விட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ தான் கிடையாது கொண்டு வரணும் இதில் கட்டுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு ஆடு நினைக்குது, நல்ல பெரிய காதோட. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை ஆடு நிற்குது. எல்லாம் நல்ல பெரிய ஆடுகள் ரெண்டுமே. உயிரோட நீங்கள் 5 லட்சம் ரூபாவோ நான் வட்டி 40 3 லட்சம் அப்படி போக முடியாது. அதை விட இன்னொரு இது பார்த்து ஊட்ட இல்லை ஊட்ட என்னென்னா தெரியுதானே எத்தனை வயசு? 73. எத்தனை வருஷமா இந்த கிடா வளர்ப்பு வளர்க்குறீங்க? இது நான் 12 கிடா வளர்க்குறோம். சின்னலேருந்து வளர்க்குறீங்க? சின்னது இந்த கிடா வளர்ப்பில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன, அவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது அவ வேண்டிய விருப்பம். உங்களுக்கு என்ன விருப்பம் வந்தது? எனக்கு விருப்பம். அப்பயும் வளர்க்குறீங்க? அது அவர் மகன் தான். அப்போ நீங்கள் பராமரிக்கிறீங்க? அது நான் செய்கிறோம். எவ்வளோ இந்த கிடா வரும்? இது இப்போ கூடு இருக்கிறாண்டோ 2 லட்சம், ஒரிஜினல் இருக்கிறாண்டா 5 லட்சம். இப்போ இந்த கிடாயல் நீங்கள் வளர்க்க இந்த வேர்ல்டு நேரத்தில் கூட கிடாயல் சாகுறது கேள்விப்பட்டேன். என்ன உங்களுக்கு அது என்ன காரணத்துக்காண்டி சாகுது? அது ஜப்பு செகுகளில் சாகும். ஜப்பு செகண்டா இவே சின்ன சின்ன பிரச்சனையாக சாகும். அதே வேர்ல்டு நேரத்தில் மட்டும் கூட சாகும். அது வேண்ட ஊரால் பறிக்கிறது, பறிக்க விட்டா செத்து கூட பிடிக்கல. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து கொண்டிருக்குறாங்க இந்த ஆடு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் செல்ல தான் ஆட்கள் கூட வருவாங்க. இங்கே கவுனாவத்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திக்காத்தான் இடங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ பைக்கில் தான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துக்கொண்டு இருக்கணும். ஆனால் கிணறு இந்த வள்ளிக்கு ஆடு வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த ஒவ்வொரு வீட்டு வாசல்களையும் எல்லாம் டியூப் லைட் எல்லாம் போட்டு தான் இந்த பாட்டுகள் எல்லாம் போட்டு தான் கிடையாது வேலைக்கு விட்டு வச்சுருக்குறாங்க. இதில் பார்க்க வாராக்களுக்காண்டி இதில் பார்த்தீங்கன்னா கிணறு நிற்கிறாங்க இந்த வீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கு பட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஆடு. இந்த அங்காலயம் இன்னொரு ஆடு நிற்குது.
நல்ல கட்ட ஆடு உண்டு. இந்த கம்பளி இது மாதிரி இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் டாக்டர். யார் ஆடு? யார் ஆடு? அண்ணன் ஆடு. உங்களுக்கு விருப்பம் இல்லையா வளர்க்க? உங்களுக்கு விருப்பமா இந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு? இல்லை வளர்க்குறன்றது இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே நல்ல விருப்பம் மாதிரி. எத்தனை வருஷமா இந்த ஆடு வளர்த்துருவாங்க? இது வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமா இதை செய்து கொண்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த இது இப்போ எத்தனை வருஷம் நீங்கள் வளர்க்க? இந்த கடை வந்து இப்போ 3 வருஷமா இருக்குது. இந்த ஆடு என்ன விலை போகும்? இந்த கடை வந்து இப்போ உயிர் விலைன்னு சொன்னால் ஒரு 6 லட்சம் ரூபாய். நாளைக்கு அது வெளியில் வெட்டினா அது வேற விலை. வேற விலை. வெட்டினா அப்புறம் அது அங்கே போகிற விலை தான் அது இல்லை விலை. அது இல்லை விலை. இப்போ நீங்கள் ஆடு கொண்டு என்ன விலைக்கு கொடுத்துருப்பீங்க இந்த ஆடு? 3 லட்சம். நீங்கள் இவ்வளோ காலம் எத்தனை வருஷமா செய்கிறதுல 3 லட்சம் வட்டி அங்கே கொடுக்க 2.25 3 லட்சம். பார்க்க நல்லா இருக்குது. இது இந்த ஆடுகள் வந்து என்ன இனம்? இது வந்து சணல் இனம். இது வந்து இந்த எலிச்செவின்னு சொல்றது. வடிவாக இந்த ஆடு. வணக்கம். உங்களோட பேர்? நீங்க எத்தனை வருஷமா அந்த ஆடு வளர்த்துட்டு வரீங்க? 6 வருஷமா இது வந்து வாரம். தொடர்ந்து 6 வருஷம். 6 வருஷம் இது வந்து வாரம். ஸ்டார்ட்ல நீங்க ஆடு வளர்க்குறதுக்கு என்னதுக்காண்டி நீங்க வளர்க்கணும் நீங்க யோசிச்சீங்க? இப்போ ஆஸ்திரேலியா இல்லை வேர்ல்டியா? விட வயது புதுமையான இருக்கு. நிச்சயது நடக்கும். இப்போ அந்த நேத்தி மாதிரி தான் இப்போ நேர்ந்து தான் இருக்கிறோம். இப்போ ஏதாவது நீங்க வேண்டுதல் செய்து அது நடந்திருக்கு. ப்ராப்ளம் இல்லை. இந்த முறை ஒரு பெரிய விளையாண்டு விழுந்து பிரதிபட வயது அதை விட பெரிய கால உயிரோட நிக்க என்ன விலை போகும்? 5 லட்சம் 6 லட்சம். வட்டினா அப்புறம் நீங்க அப்படி கேட்கல உங்களுக்கு இப்படியே கொடுத்தா நல்லா மடிச்சு ஆசிப்பீங்களா? இல்ல அப்படி கேட்க மாட்டீங்களா? கோயில கண்டு வளர்த்தா அதான் அப்படித்தான். காசை பார்க்க கூடாது. பார்த்தோம்னா வயது இன்னொரு 3 லட்சத்துக்கு கூடுதலாக வைப்பார். கடவுள் தெரியும், கடவுளோட விளையாடலாது. நீங்க இப்ப இந்த ஆடு வளர்க்கல நீங்க என்ன இதுகளை எதிர்கொண்டிருப்பீங்க? இப்ப கஷ்டங்கள் இப்ப கஷ்டம் தான். வேலையில போறது கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறோம். மச்சான் 4 பேர் சேர்ந்தான் உதவியெல்லாம் தனியா வளர்க்கல. ஆட்டுக்கு இப்ப இந்த வருத்தங்கள் வரண்டா என்ன நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்ப அர்த்தம் வந்தா தெரியும். போய் தெரியும், சளி வைக்கும், வித்தியாசங்கள் வந்தே தெரியும். அர்த்தம் வந்து காதுல காய்ச்சல் காதுல தொட்டு பார்த்தா தெரியும். காதுல தொட்டு பார்த்தா ஹீட்டா இருக்கும், காய்ச்சல் ஆயிரம் ஹீட்டா இருக்கும். அப்படி வந்து பிரச்சனை. அப்ப நாளைக்கு ஆடை கொண்டு போறது என்னத்துல கொண்டு போறீங்க? டிராக்டர்ல லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். லைட் போட்டு எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க? 12 மணிக்கு சேர்ந்து கொண்டு போவோம். கொண்டு போனா 2 மணி பூசையாம் பூசைக்கு மேலே போடுவோம். வட்டினா அப்புறம் நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? வட்டினா அப்புறம் தான் போடுவோம். வாசிக்காக தான் போவோம். 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் தான் ஒரு ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்குது ஆடு, பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரிஜினல் ஜமுனா பரியா இல்லைன்னா ஒரு கலப்பினம் அதாவது ஒரிஜினல் கனலின் ஆடு. சனலும் கூடயா? கனலும் ஒரிஜினல் சொன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் கட்டியிருக்கிற ஆடு தான் பார்க்க போய்கின்றிருக்கேன். இந்த கண்டுகளை பார்க்க நல்லா இருக்குது. அப்படி வச்சுருக்காங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஆடு, சரியான உயரமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சணல் ஆடு, கொம்பில்லாத ஆடுன்னு சொல்லி சொன்னாங்க. கட்டை, சரியான கட்டை நம்ம ஆடா இருக்கு. பழைய காலத்து சரித்திரமும் வரலாறும் திருமலகிரிவம்பனை கவுனாத்த வீரர் கோயில் என்று சொல்லி பரம்பரையா நடந்து வருது. ஆதி காலம் தொட்டு நடந்து வருகிறது. அப்ப அதே தன்மையில இப்ப எங்கட பிரதேயங்கள்ல 500 கோயிலுக்கும் மேற்பட வெள்ளி ஆடு ஓடி பலியிடப்பட்டது. அது எங்கட தமிழ் இனங்கள் நிப்பாட்டப்பட்டு ஆலயங்களையும் பேரை மாற்றி அவைகளும் வேறு ஆட்களும் வழக்கு தொடர்ந்தார்கள். வல்லார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு முறை வெட்ட சொல்லி தீர்ந்தது. தீர்ந்ததின் பின் பிறகு எல்லாரும் சேர்ந்து அந்த சிவபூஜனி, இந்து மாமன்றம், இந்து கலாச்சாரம் மற்ற ஆர திருமுகன் துக்காதேவி இன்னும் பல பலர் இந்த கோயில் ஆலயத்தை நிப்பாட்டி வைக்க கோயில்காரரும் சேர்ந்து வழக்கை தொடர்ந்து மேல்கோட்டுக்கு வழக்கு தொடரப்பட்டது. மேல்கோட்டுக்கு தொடரப்பட்டு ஒரு ஆடு கோழி என்னும் வெட்டக்கூடாது என்று ஆலயங்களை மறைச்சு எங்களை அலங்கோலப்படுத்தி கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லி போட்டு 6 வருடமா தடைப்பட்டு கிடந்தது. பிறகு ஒரே இதாக யோசிச்சு போட்டு அப்பீல் வழக்கெடுப்போம் ஒன்று யோசிச்சு போட்டு அவர் எங்களோட தலைவர் சிஓ ராஜேந்திரம் என்பவர் கிராம சொன்னார், ஆலயத்தின் வாயில்ல பூவை கட்டி வச்சு பார்த்து இந்த வழக்கை தொடர்வோம் என்று ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆதிமுகத்திலிருந்து பூவை கட்டி வச்சு பார்த்து கொண்டிருக்கே அவர் கும்பிட்டு விட்டு கேட்டார், பஞ்சாமிர்தமோ ரத்த வெள்ளமோ வைரவா உனக்கு தெள்ளி என்று சொல்லி போட்டு பூ எடுத்தார். அவர் நினைச்ச பூ வந்து விட்டது. அதோட வழக்கை தொடர்ந்து அப்பீல் வழக்கை தொட்டு நாங்கள் மேல்கோட்டுக்கு தொடர்ந்த உடனே பத்திரிகைகளிலும் பேப்பர்களிலும் வானொலிகளிலும் வழக்கு தீர்ந்து விட்டது. தேச உடைமை சட்டமும் பழைய வரலாறும் இதை மாற்றி இயலாது. மந்திரம் தேவாரம் திருவாஜகம் மூன்றையும் மாற்றி அமைக்கல பழைய முறை என்று சொல்லி அது 14 தலைமுறை எங்கட சரித்திரம். அதோட வெள்ளியை நடத்தி கொண்டு வர சகல கோயிலும் வெள்ளி நடந்தே வருகின்றோம். அங்கெல்லாம் ஆடு வளர்ப்பண்டு சொன்னால் ஆடு வளர்ப்பை பற்றி பிறகு சொல்றேன் தாம்பியா. ஆடு வளர்ப்பண்டு சொல்ல போனால் ஆட்டிலை பரம்பரையா வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். நானும் 12 வயதுல தகப்பனார் காலம் துவக்கம் வளர்த்து கொண்டே இருக்கிறேன். அப்ப என்ன இவருக்கும் தெரியும், ஆடு என்று சொல்ல போகின்ற ஆட்டில் 5 இனம் இருக்கின்றது. இப்பத்தியாக்களே தெரியாது. அதாவது முதல் இனம் என்று சொல்ல போனா யமுனாப்பாரி காமோரி, 2வது ஊராடு, 3வது இனம் என்று சொல்ல போனால் அரிக்க நாடு என்று சொல்லுகின்றது. அரிக்க நாடு சணலும் ஒன்றுதான், அரிக்கனும் ஒன்றுதான். அடுத்ததாக கம்பளி ஆடு, அடுத்து செம்மறி ஆடு. இப்போ உள்ளவர்கள் செம்மறி முகத்தைத்தான் கிடாயை வளர்க்கிறார்கள் ஒழிய கடுமிரம் என்றதை வளர்த்து கொள்ள இல்லை. கடுமிரம் என்று சொன்னால் யமுனாப்பாரி தான் கடுமிரம். யமுனாப்பாரியிலும் பஞ்சவர்ணம் ஒன்று ஒரு இனம் ஒன்று இருக்கு, அதுதான் முதலாவது இடத்தை பெற்றது. அப்படியே கழித்து கொண்டு இருக்கிறதில்லை.
இந்த ஆடு வளர்ப்பு வளர்ச்சியாக நடக்குது. ஒரு சிலர் சொல்றார்கள் இது வியாபாரத்துக்கண்டு சொல்லி, வியாபாரத்துக்கு இல்லை, கோயில் நேர்த்திக்காகவும், அடுத்ததாவது ஒரு ஆசை, அடுத்ததாவது விலாசத்துக்காக வளர்த்து கொண்டு இருக்கணும். எத்தனையோ கோடி செலவழித்து தான் வளர்க்குதல், ஒரு தன்மையின்படி வளர்க்கணும். அதே முறையின்படி வெளியே நடத்தி கொண்டே இருக்கின்றோம். சகல கோயிலும் இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து அப்படியே எங்களை இன்னொரு வீட்டை வந்து கொண்டிருக்கிறோம். இங்கேயுமே ஆட்கள் குமிஞ்சு நிற்கிறாங்க கிணறு. இது பார்த்தீங்கன்னா தனி கருப்பு ஆடு உண்டு. இதுவுமே நல்ல உயரம் தான். அங்கால ஒரு நல்ல வெள்ளை ஆடு ஒன்று நிற்குது. வெள்ளையும் குளத்துக்கு மட்டும் இல்லை, சாக்லேட் கலர் மாதிரி ஒன்று வந்து ரெண்டுமே நல்ல வடிவான ஆடு. பார்த்தீங்கன்னா 2 ஆடு நல்ல பெரிய ஆடு வச்சுருக்குறாங்க இந்த வீட்டில். காதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பேர் இந்த ஆட்டுண்டு. கிணவேர் வந்து நிற்கிறாங்க இந்த ஆட்டில் வச்சிருக்கிற வீட்டை பார்க்குறதுக்கு ஆடுகளை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி.
வணக்கம். உங்களோட பேர்? விக்கி. நீங்கள் எத்தனை வருஷம் வந்து ஆடு வளர்த்துட்டு வரீங்க? நாங்கள் வந்து நான் வந்து 2002 வட்டி கொண்டிருக்கிறோம். இடையில நிப்பாட்டி அதாவது சில பிரச்சனைகள் வருத்தம் வந்து திரும்ப மீண்டும் வெட்ட வழிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பாலத்தில் வெட்டினாங்க 2001 வெட்டி 2004 மட்டும் வெட்டிட்டு நம்ம வழியில் வெட்டி பின் அதுக்கு பிறகு வீட்டிலேருந்து ஆடும் இருப்பாங்க எப்படி போட்டாங்க வெளியிட்ட வர வர செத்து கொண்டு இருப்பாங்க. அது பிறகு நான் 2001 வந்து மீண்டும் தொடங்கி அப்போ இப்போ 2001 கண்டிப்பாக வெட்டி கொண்டு இந்த ஆடு நீங்கள் தனியாக தான் வளர்த்துறீங்க? நாங்கள் தனியாக தான் வளர்த்தோம். ஒரே வாட்டிலேருந்து நான் வாங்கி 10 மாதம். 10 மாதம் வாங்கி தான் வளர்த்தது? 10 மாதம் வாங்கி. சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை? சப்போர்ட்டுக்கு வீட்டுக்காரர் ஹெல்ப் இருக்கு. இந்த ஆடு வந்து உயிரோட நிற்க என்ன விலை போகும்? 10 லட்சம். அப்போ வெட்டினா பிறகு நாளைக்குள்ள மதிப்பு. இந்த ஆடு நீங்க வச்சிருக்கிற ரெண்டுமே ஒரே இனமா இல்ல? அந்த பேர்ல இருக்கிறதுக்கு கொம்பு வராது. ஒரிஜினல் ஜமுனா பேர் வந்து கொம்பு இருக்கா, மொட்டையா இருக்கு. இது வந்து சேலன் இது கலப்பு. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேர்ல்டுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி இந்த டிராக்டரில் டியூப் லைட்டுகள் எல்லாம் கட்டி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு வீட்டை வந்து கொண்டிருக்கேன்.
என்னோட நானும் வருவேன். கல்யாண செய்த உடமாடி இது கல்யாண குடிமை உடமாடி. ஜாதகத்தில் ஒரு உச்சம் நன்றி இருந்து கப்பலருமா. வீட்டுக்காரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேள்வி நடக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் 11 மணி. ஆனால் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இரவாக இங்கே ஆக்கள் வந்து அப்படியே குமிஞ்சு நிற்பாங்க இந்த வேள்வி நடக்கிற ஆடுகள் பார்க்குறதுக்கு. விடிய 3 மணி அப்படி எல்லாம் வேள்வி தொடங்கிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க நாளைக்கு வேள்விக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆடு வெட்டுற இடம் உள்ள ஃபுல்லாக சுற்றி வர தகரத்தால் மறைச்சி உள்ளுக்க வச்சு தான் வெட்டுவாங்க. அது பார்க்காத மாதிரி ஆக்க. ஒரு பெரிய இடத்த அப்படியே மறைச்சி வச்சுருக்காங்க ஆடு வெட்டுறதுக்காண்டி. இதான் அந்த வேள்வி நடக்கிற கோயில்.